பாட்டை கண்டிக்கிறேன். புண்ணியம் செய்தனை மனமே புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடியிருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்ம பதித்திடவே இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இலகி முத்து வடங்கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடங்கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி நல்லறவின் வடம் கொண்ட அழுகுள் பனிமலை வேத பரிவுரையே. இந்த ரெண்டு பாட்டும் இவங்க படிச்ச ரெண்டு பாட்டும் புண்ணியம் பரிபுர சீரடி பாசாம்சை இல்ல புண்ணியம் செய்தனமே வந்து வசனமா பாட்டா சிந்துரமேனியல் தீமை நெஞ்சில் புரிவர வஞ்சரை அஞ்ச புனி பொறுப்பு சிலை கை எரிபுரை மேனி இறையோர் செம்பாகத்து இருந்தவரே தவளை இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம் அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம் துவளே இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தேன் தொண்டு செய்யாது நீ பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உளரோ இல்லரோ அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் அது கைதவமோ அன்று செய்தவமோ நின்று செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே. புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்கவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடுங்கிருக்க பண்ணி நம் சன்னியின் மேல் பத்மபாதம் பதித்திருக்கிறோம். மனமே நாம் பெரும் புண்ணியம் செய்திருக்கிறோம். அது எப்படி விளங்குகிறது என்றால் புது பூங்குவளை கண்ணியும் பூங்குவளையை கண்ணி தலைமாலையாக இருக்கின்றவளும் இல்ல புது பூங்குவளை பூங்குவளை போன்ற கண்ணை உடையவளும் செய்ய கணவரும் சிவந்த அவருடைய பரமேஸ்வரனாகிய மகாதேவனாகிய கணவரும் ரெண்டு பேரும் ஒன்னா கூடி நம் காரணத்தால் நம் காரணத்தால் வந்து நன்னி தானாக வந்து தனியா இல்லை நாங்க நம் அடியார்கள் நடுங்கிருக்க பண்ணி எல்லா அடியார்களும் நம்மை சூழ்ந்திருக்குமாறு பண்ணி அவர்களுக்கு நடுவில் நம் தலை மேல சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்தது. எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அவங்களே வெளியே வந்தாங்க, நம் காரணத்தால் வந்தார்கள், நன்னி வந்தார்கள், அடியார்கள் நடுங்கிருக்க பண்ணினார்கள். அந்த பண்ணி இருக்கின்ற அந்த சூழல்ல நம் தலையில பத்மபாதத்தை பதித்தார்கள். புண்ணியம் செய்தவனே மனமே இடங்கொண்டு விம்மி இணை கொண்டு இழகி முத்து வடங்கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சில் நடங்கொண்ட கொள்கை நலங்கொண்ட நாயகி நல்லறவின் படம் கொண்ட அல்கு பணிமொழி வேத பரிமுறை. வேதத்தையே தன்னுடைய பாத சிலம்பாக அணிந்திருக்கின்ற இந்த பரிபுரையை வேத பரிபுரைன்னா பரிபுரம் அப்படிங்கிறது சிலம் பாத சிலம். நல்லறவின் படங்கொண்ட அல்குர் பனிமொழி அரவின் படங்கொண்ட இடையை போன்ற இடையை கொண்டவளாக இடம் கொண்டு விம்மி வேறு இட விம்மி விரிந்து இணை கொண்டு இறுகி இரண்டும் ஒன்றாக கலந்து இறுகினாக்க பயனில்லை. முத்துவடம் கொண்ட கொங்கை மலை கொண்டு அந்த முத்துவடம் தரித்த அந்த மார்பகத்தால இறைவர் வலிய நெஞ்ச அந்த சிவனுடைய நெஞ்சு இருக்க அது ரொம்ப வலிய நெஞ்சம். சொல்றது இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப அற்பத்துல சந்தோஷப்படுவார் அப்படின்ட்டு அது ஒரு சொல்லுவாங்க. கேட்டதுக்கெல்லாம் கொடுத்துருவார், கொடுத்துட்டு அத தான் தலை மேலேயே உன் தலையில கை வைக்கிற யார் தலை அந்த பத்மாசனுக்கு வரம் கொடுத்தாரு இல்லையா அப்படி கொடுத்துருவாரு. எல்லாருக்கும் வரம் கொடுத்துருவார். ராவணனுக்கு வரம் கொடுத்தது யார்? அவர் தான். அற்பசந்தோஷம் அந்த அதை அப்படி கொடுத்துருவார். ஆனா அந்த வலிய நெஞ்சை நடங்கொண்ட கொள்கை நலங்கொண்ட நாயகி மார்பகத்துல
கொண்டு அதன் துணையை கொண்டு அந்த வலிய நெஞ்சை இவை இட்டத்துக்கு ஆட்டி படைப்பாள். இந்த இந்த சுவையை கொஞ்சம் கொண்டு போய் அதில் சேர்த்தாதான் நமக்கு அது புரியும். அந்த அந்த இந்த சுவையை அதை சேர்த்தாதான் நம்ம வீட்டுல இதையும் பண்ணி யோசிச்சு பார்த்தாதான் ஓஹோ இது சொல்றா இப்படித்தானே அது அப்படித்தானா நடங்கொண்ட கொள்கை நலங்கொண்ட நாயகி நல்லறவின் படம் கொண்ட அல்பு பனிமொழி வேதம் பரிந்துரை. இந்த பாட்டு தான் அந்த கோரஸ்ல வரும் சார். இன்னொரு பாட்டு வரும். நல்லறவின் படம் நல்லறவின் படம் பாம்போட படம் வந்து இடைக்கு அணிகலனர் எப்பவுமே அந்த இடத்துல பாம்பு மாதிரி அவர் கிளாஸ் பெல்ட் மாதிரி இடை வந்து இல்ல இது பொய்யோ என்னும் இடை இப்படி ஃபிளார் ஆகுது அல்கு அந்த இடம் தான் வேஸ்ட். அதைத்தான் அல்குன்னு சொல்றோம். இதை வந்து கனா பின்னான்னு என்னென்னமோ அர்த்தம்லாம் சொல்லி அதுக்கு என்னென்னமோ அப்படி பொருள் இல்லை. அந்த பொருள் வரது உண்டு. மூணாவது பொருள் அதுக்கு மூணாவது பொருளாக அது உண்டு. அதுக்கு ஒரு சில இடங்கள்ல ரேர் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. பொதுவாக இந்த இடம் எல்லாம் வந்து தேர் தட்டு படம் கொண்ட அந்த அதை எடுத்தீங்கன்னா அந்த சைடு 2 சைடு பார்த்தீங்கன்னா ஹாஃப் அதர் கிளாஸ் அது இந்த மாதிரி பண்ணி கமலஹாசனுடைய புண்ணியத்தில் குணால பாட்டு இந்த மாதிரி தான் அவருடைய புண்ணியத்தில் எல்லாரும் தப்பாக போட்டு சொல்லி அப்போ டிபேட் அதான் பரிபுர சீரடி பாசாங்குசை பஞ்சபாணி இன்சொல் திரிபுர சுந்தரி பரிபுர சீரடி பாசாங்குசை பனிமொழியா பனிமொழியா அது வந்து பனிமொழி. அதே மாதிரி அந்த படம் வடம் சில பதிப்பு படம் பரிபுர வஞ்சரை அஞ்ச குறிப்பொறுப்பு சிலைக்கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவன். இப்ப பரிபுர சீரடி சிலம்புகளை அணிந்ததாகிய சிறிய திருவடிகள் உடையவர். பாச அங்குசை பாசத்தையும் அங்குசத்தையும் பஞ்சபாணி 5 மலர் பானங்களையும் கொண்ட இன்சொல் கொண்ட திரிபுர சுந்தரி சிந்துர மேனியில் செக்க சிவந்த திருமேனியை உடையவள். தீமை நெஞ்சில் புரிபுர வஞ்சரை நெஞ்ச தீமையை செய்ய நினைக்கின்ற வஞ்சரை அப்படின்னு நினைச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் வேற ஒரு ஷேட் தோன்றது. என் நெஞ்சத்துல தீமையை கருத இடம் உண்டாக்குபவர்களாகிய வஞ்சரை காம குரோதாதிகளாகிய வஞ்சரை அஞ்ச குறிபொறுப்பு சிலைக்கை எரிபுரை மேனி இறைவர் சொம்பாகத்து இருந்தவரை. அந்த வஞ்சகர்கள் அஞ்சும்படியாக சிறையை வில்லை வளைக்கக்கூடிய எரிபுரை மேனி நெருப்பை ஒத்த திருமேனியை உடைய செக்க சிவந்த மேனியை உடையவராகிய பரமேஸ்வரருடைய செம்பாகத்தில் செம்பாகம் செம்பாதி வேறுபாதின்னு சொல்றாங்க. அந்த அப்படியே பாதி மேனியை அதாவது வெள்ளை வளைத்த கை வஞ்சகர்கள் அஞ்சும்படி வெள்ளை வளைத்த கை நெருப்பை போன்ற மேனி இது ரெண்டும் வந்து சிவனுக்கு. அப்படி கொண்ட சிவனுடைய ஒரு சிறந்த பாகத்தில் இருப்பவர் பெட்டர் ஆஃப். அதாவது அதான் உனக்குள்ள எல்லாம் பாக்கி எல்லாமாவது முக்கண்ணை அழிக்கும் போது பாதி முக்கண்ணில் அரைக்கண் அவளுக்கு அரைக்கண் இருக்கு. அதனால அரைக்கண்ணு அவர் ஆயிடுச்சா அரைக்கண்ணு உனக்கு இருக்கு. மன்மத எரிச்ச பெருமையும் உனக்கு உண்டு. எமனை எட்டி வச்சார் அந்த இடத்துக்கால் யாரு ஓங்கால் இல்லையா? யாரோட பாட்ட யாரோ இவர்
விஸ்வமதீஷா யாரோ பேர் ஞாபகம், இடது கால் பூரா ஒன்று இல்லையா, அது எப்படி தூக்கி அவங்க கொடுத்தாங்க? 8 நிமிஷம் எமரேட் வாட்ச இடது கால் ஒன்று இல்லையா? குடும்பத்துக்குள்ள குழப்பத்தோட தவளே இவள் எங்கள் சங்கரனார் மலை மங்கலமா, அவளே அவர் நமக்கு அன்னையும் ஆயினார். ஆகையினால் இவளே கடவுளர் யாவருக்கும் மேலே இறைவியுமா, இவளே இனி ஒரு தெய்வம் உண்டாக வைத்தோண்டு செய்தேன். தவளே இவள், மாத்தவளே அப்படின்னு நாங்கள் சொன்னாரே, தவம் புரிபவள் இவள். இவள் எங்கள் சங்கரனார் மனைமங்கலமா, குடும்ப விளக்கு. சங்கரனுக்கு குடும்ப விளக்கு யாரு? அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆகினார். பரமேஸ்வரனுக்கு தாயாக இருப்பவளும் அவளே. ஆகையினால் இவளே கடவுளர் யாருக்கும் மேலே இறைவி, எல்லா கடவுளுக்கும் மேற்பட்ட இறைவியாக இருப்பவள் இவளே. ஆகவே இனிமேல் இனி ஒரு தெய்வம் உண்டாக தொண்டு செய்து மெய்த்தொண்டு செய்து துவளே, இவளை தவிர இன்னொருத்தரை தொண்டு செய்து நான் துவள மாட்டேன். புதுசா ஒன்று உண்டாக்கி கும்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன். புதுசா ஒன்று உண்டாக்கி எனக்கு வேண்டாம், கும்பிட மாட்டேன். நீ 6 பேர் சொன்னாக்க கூட 6 சமயம் சொன்னா கூட எனக்கு ஒரு சமயம் தான் அப்படிங்கிறார். தொண்டு செய்யா நீ பாதம் தொழாது துணிந்து இச்சையே, இது ஆர்வத்தை சொன்னேன். பண்டு செய்தார் உலரோ இளரோ, தொண்டு செய்ய நீ பாதம் தொழாது துணிந்து இச்சையே, பண்டு செய்தார் உலரோ இளரோ. அம்மா உனக்கு நிறைய பேர் பக்தர்கள் இருந்தாங்க, அவங்க உனக்கு அவங்களுக்கு உள்ள தொண்டு செய்யாமல் நின் பாதம் தொழாமல் துணிந்து தங்கள் இச்சையையே பின்பற்றி நடந்தவர்கள் பண்டு செய்தார் உலரா இளரா இருக்காங்களா இல்லையா? அப்பரிசு அந்த தன்மையை அடியேன் கண்டு செய்தால் அது கைதவமோ அன்று செய்தவோ. நானும் அதையே செய்யறேன்னு வச்சுக்கோ, அது தப்ப செய்யறேன்னு வச்சுக்கோ, அது கபடமா பொய்யா இல்லைன்னா செய்கின்ற தவமா? செய்தவம் தவம் தவம் கைதவமோ அன்று செய்தவோ. நான் அப்படி செஞ்சேன்னா தப்பாகுமா இல்லை தவசாகுமா? கைதவம் அப்படின்னு சொன்னா கபடம்னு அர்த்தம், பொய்ன்னு அர்த்தம், வஞ்சனைன்னு அர்த்தம். கைதவம் என்ன? மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றி. மிண்டா விடுக்கான்னு சொல்லுவாங்க மலையாளத்துல. மிண்டு அதாவது மிண்டன மாறுபாடான செயல். நான் உன்னுடைய திருவுள்ளத்துக்கு மாறுபாடான செய்கைகளை செய்தாலும் பொறுக்கை நன்றி, பின் வெறுக்கை நன்றி. பொறுத்துக்கணும், வெறுக்க இந்த வெறுக்கை வேற, ரொம்ப கைஞ்சல. பாரு, நான் தப்பே செய்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி செஞ்சவங்க 1000 பேர் இருந்திருப்பாங்க, அவங்களெல்லாம் நீ மன்னிக்கலையா? அந்த மாதிரி என்ன மன்னிச்சு இல்ல, இதுவும் ஆர்டர் பண்ற மாதிரி நீ பொறுத்துதான் ஆகணும். அச்சோ பொறுத்துக்கோன்னு கேட்கல, பொறுத்துக்கோ. வெறுக்கும் தகைமைகள் செய்யணும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்றே, புதுநெஞ்சை உண்டு கருக்கும் திருமிடத்தான் இடப்பாகம் கலந்த பொன்னே, மறுக்கும் தகைமைகள் செய்யணும் யான் உன்னை வாழ்த்துவன். வாழும்படி ஒன்று கண்டு கொண்டேன், மனத்தே ஒருவர் வீழும்படி அன்று விழும்படி அன்று, வேலை நிலம் 7 பருவரை 8 எட்டாமல் இரவு பகல் சூடும் சுடற்கு நடுவே கிடந்து சுடர்கின்றது. சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து எப்போது இருப்பார் பின்னும் எய்துவரோ, குடலும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையில். குரம்பை அடித்து குடிவுக்கு ஆவி வெங்கூற்றுக்கு இட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்து அஞ்சல் என்பாய், நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகி. நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதி நச்சு வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயகியாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே. இதுவும் ஒரு குணாபுதான் இந்த பாட்டுல. நாயகி நான் இந்த பாட்டோட ஆரம்பம் நாயகி நான்முகி தான் ஆரம்பிக்கிறேன். 165 பாதை பார்த்தபடி பாட்டோட ஆரம்பமே அதான், நாயகி நான்முகி அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். வெறுக்கும் தகைமைகள் செய்யணும் தம் அடியாரை மிக்கோர்
பொறுக்கும் தகமை புதியதன்றே. புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிழற்றான் இடபாகம் கலந்த பொண்ணே. மறுக்கும் தகமைகள் செய்யணும் யான் உன்னை வாழ்த்துவனே. இந்த கடைசியில் இருந்தால் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். மறுக்கும் தகமைகள் செய்தாலும் யான் உன்னை வாழ்த்துவேன் அப்படின்னா, எனக்கு வேண்டாததெல்லாம் நீ செஞ்சாக்க இருந்தாலும் நான் உன்னை வாழ்த்துவேன், விடாம வாழ்த்துவேன் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லை. வெறுக்கும் தகைமைகள் செய்யணும். எப்பேற்பட்ட வெறுக்கக்கூடிய தன் செயல்களை செய்தாலும் தன் பிள்ளையை தான் மறுத்து ஒதுக்குவதுங்கிறது யாருக்குமே கிடையாது. மனம் திரும்பிய மைந்தன் கதைகள்லாம் நமக்கு தெரியும். அவன் திரும்பி வந்தவன்னா அவனுக்காக கொடுத்த பண்டிகையை கொடுத்து அவனுக்காக பெருவிருந்து வைத்தாரான். ப்ராடிகல் சன்னுக்கு அவனுக்காக பிப்ளிக்கல் ஸ்டோரி. வெறுக்கும் தகைமைகள் செய்யணும் தம் அடியாரை மிக்கோ பொறுக்கும் தகைமை புதியதன்று. வெறுப்பதற்குரிய காரியங்களை செய்தார்கள் அதை பொறுத்துக் கொள்வது ஒன்றும் புதுசு இல்லை. என் அம்மா புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிழற்றான் இடபாகம் கலந்த பொண்ணே. ஆகாத விஷத்தை உண்டு கரையுண்ட கண்டனுடைய இடபாகத்தில் இருக்கின்ற பொன்னே, உனக்கு மறுப்பாகிய தன்மைகளை நான் செய்தால் நீ அவற்றையெல்லாம் மன்னிப்பாய் என்ற தைரியத்தால் யான் உன்னை வாழ்த்து. இப்படி எடுத்துக்கணும். மறக்கும் தகைமைகள் செய்யணும் யான் உன்னை வாழ்த்துவேன். உனக்கு மறுப்பான தன்மைகளை செய்தாலும் நீ அதை மன்னிப்பாய் என்ற தைரியத்தாலே நான் செய்து விட்டு வந்து அப்பெல்லாம் பண்ணிட்டு வந்து அம்மா என்ன மன்னிச்சுக்கோன்னு சொல்லுவேன். வாழும்படி ஒன்று கண்டு கொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும்படி என்று விழும்படி என்று வேலை நிலம் 7 பருவரை 8 எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடற்கு நடுவே கிடந்து சுழல்கின்றது. அழிவற்ற இன்பத்தில் வாழும்படியாகிய ஒரு வழியை கண்டுகொண்டேன். அது ஒருத்தர் வீழும்படி என்று தியானத்தாலே உள்ளத்துக்குள்ளே வீழ்ந்து அனுபவிக்கக்கூடியது அன்று. விண்ணும்படி என்று விண்டு கண்டவர் விண்டில விண்டவர் கண்டில் சொன்னார். அந்த மாதிரி விண்டு சொல்லப்படக்கூடியது அன்று. மனத்தே விழும்படிங்கிறது விழுவது தியானத்தில் விழுந்து விழும்படி என்று வேலை நிலம் 7 கடல் நிலம். விழும்படி என்னது? விண்டு உரைக்கக்கூடியது. என்னால் சொல்ல அவங்களால சொல்ல முடியும். விண்டு யாராலையும் விண்டுரைக்க அறியதால் பாட்டுக்க வீழும்படி என்று விழும்படி என்று வேலை நிலம் 7 பருவரை 8 குலக்கிரிகள் என்று சொல்லக்கூடிய 8 மலைகளுக்கும் எட்டாமல் இரவு பகலாக சூழும் சுடற்கு நடுவே கிடந்து சுடர்கின்றது. வானுமண்டல மத்தியஸ்தான். கடல் கடலும் நிலம் 7 வேலை நிலம் 7 கடலும் நிலம் 7 குலக்கிரிகள் 8 இது எதுக்கும் எட்டாமல் இரவு பகலாக சூழ்கின்ற அந்த சுடர்களுக்கு நடுவே கிடந்து சுடர்கின்ற அதிரம் அவன் தான் வாழும்படி. சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போது இருப்பார். பின்னும் எதுவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் புறம்பையில கலைமதியை தன்னுடைய சடைமுடி குன்றிலே சூடியிருப்பவனாக அந்த குன்றிலே ஒன்றி பரமசிவனாகிய குன்றிலே ஒன்றி படர்ந்து கிடக்கின்ற பரிமள பச்சை கொடியை நெஞ்சத்துக்குள்ளே பதிக்கின்ற காரணத்தினாலே எல்லா வகையான துன்பத்தையும் அறக்களைந்து இமைப்போது எனக்கு ஒரு நிமிஷம் இந்த துன்பமெல்லாம் இல்லாமல் இருந்தால் இந்த கவலையெல்லாம் இல்லாமல் இருந்தால் நான் போய் அவளை துதிப்பேனே. அதெல்லாம் ஒரு நிமிஷம்
கணப்போது இடரும் தவிர்த்து இமைப்போது, அது கணப்போது கூட இமைப்போது இருப்பார். அப்படி இருப்பவர்கள் பின்னரும் எழுதுவாரோ குடல், கொழுப்பு, ரத்தம் இதெல்லாம் தோய்ந்திருக்கக்கூடிய புறம்பையில கூடு, புறம்பைனா கூடுன்னு அர்த்தம். அதுக்கு முட்டைன்னு மறுமேலாளர்கள் உரை செய்தார். உடம்பை தனித்தொழிய புல்பரந்தற்றே உடம்பை இது குரம்பை. குரம்பை அப்படின்னா கூடுன்னு அர்த்தம். இந்த கூட்டை திருப்பி அடைவார்களா? இனிமே தாய் கர்ப்பம் கர்ப்பவாசம்ங்கிறது இருக்கவே இருக்காது அப்படின்ட்டு இந்த கடைசி பகுதி புரியுது. அந்த முதல் பகுதி அவ்வளோ என்ன அந்த சுடரும் கலைமதி அந்த போர்ஷன் எப்படி சொல்லுங்க? சுடரும் கலைமதி துன்றும் சடைமொழி குன்றில் ஒன்றி அப்படிப்பட்டதை சுடரும் கலைமதியை சடைமுடி குன்றிலே சூடியவனாகிய சிவனாகிய குன்றிலே ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடி அவளை அந்த கோலத்தை நெஞ்சில இடரெல்லாவற்றையும் தவிர்த்து இமைப்போது இருப்பவர்கள் அடைவார்களாம். எதை பதித்து நெஞ்சில் பதித்து, அன்பர்களோட நெஞ்சில் பதித்து, தன் நெஞ்சில் பதித்து இருப்பவர்கள் அடைவார்கள். குரம்பை எடுத்து குடிமுக்க ஆவி வெங்கூற்றுக்கு இட்ட வரம்பை எடுத்து மருகும். அப்போது வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சூழ அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகி. நரம்புக்குள்ள வீணையின் நரம்புக்குள்ள எப்படி நாதம் பொதிந்து கிடக்கிறதோ அப்படி பொதிந்து கிடக்கின்ற நாயகியே அப்போதும் அஞ்சல் என்று சொல்வார். எப்போ மறுபடியும் இதுக்குள்ள நம்ம போக புறம்பை அடுத்து குடிபுக்க ஆவி. ஒரு ஃபெட்டஸ் பர்சன் அப்படின்ட்டு கால்சகன் ஒரு எதுக்கு இன் ஃபேவர் ஆஃப் அபார்ஷன் கேத்தலிக் சர்ச்சில் அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எப்போ விந்தணுவும் கருமுட்டையும் ஒன்றோடு ஒன்று கூடுகின்றவோ அப்போதே உயிர் தோன்றி விடுகிறது அப்படிங்கிறது இட் இஸ் ஒரு தியரி. நாம் அப்படி சொல்லு முதல்ல புறம்பை உருவாகிறது, அதன் பிறகுதான் அதுக்குள்ள உயிர் கூடுகிறது, தேடி கூடுகிறது. இதை விளக்கி சொல்றான் கால்சகர். எப்போ உயிர் தோன்றுகிறது அப்படின்ட்டு சயின்டிஃபிக்கா சொல்ல முடியல, எந்த கணத்துல தோன்றுகிறதுன்னு சொல்ல முடியல. ஆனா நிச்சயமா முதல் 3 மாசம் இல்லை, முதல் 3 மாசத்துல இல்லை. அதுக்கு இதயம் உருவாகிடுறது, மூளை உருவாகிடுது, அதனோட துடிப்பு உருவாகிடுது, எல்லாம் உண்டாயிடுது. தாட் ப்ராசஸ் எப்படா உண்டாகிடுதுங்கிறான். தாட் ப்ராசஸ்ங்கிறது எப்போ உண்டாகிடுது? அப்பதான் உயிர் உண்டாகிறதா கருத முடியும். தாட் ப்ராசஸ் அங்கே ஆரம்பிச்சுடுதுங்கிறான். கர்ப்பத்தில் இருக்கும்போது அதை இது இட் இஸ் நாட் ஈஸிலி இல்லை. அதாவது அந்த மூளையில் இருக்கக்கூடிய வைப்ரேஷனை இஇஜிங்கிற அந்த இதுக்கு இஃப் யூ சப்ஜெக்ட் சிந்தனை போடுறது எப்போ அது எந்த நிமிஷத்தில் உண்டாகுதுன்னு தெரியல. அதாவது சயின்டிஃபிக்காக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு கூடு உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்த உயிர் அதை அடுத்து புறம்பை அடுத்து குடிமுக்காது அடுத்துன்னா அடைந்தா தேடி வீட்டில் எந்த இடத்துல டுவெலெட் போர்ட் மாட்டி இருக்குங்கிறத பார்த்து அலைஞ்சு எங்க டுவெலெட் இருக்கோ அந்த இடத்துக்கு போய் குடி புகுந்துட்டே ஆகி அதுக்கு குடி போகும்போது தெரியும் ஒரு நாளைக்கு இதை காலி பண்ணிட்டு போனோம். இட் வாஸ் ஃபுல்லி அவேர். ஆனா குடிபுக்கு இங்கு பிறந்த உடனே இந்த உடலே நான் என்று நினைத்துக் கொள்கிறது, இந்த உடலையே நான் என்று நினைத்துக் கொள்கிறது. எனக்கு அழிவு உண்டா, எனக்கு மரணம் உண்டா? உனக்கு அழிவு இல்லப்பா, உனக்கு ஒன்றும் இல்லை.
இந்த கூட்டு கழிவு அவ்வளவுதான். அந்த சமயத்துல குரம்பை எடுத்து குடிவுக்கு ஆவி வெங்கூற்றுக்கு இட்ட வரம்பை அடுத்து மறுக்கும். அப்ப மறுக்கமயிரும் துன்புறும் கூட்டுவனுக்கு இட்ட அந்த அந்த டைம் இருக்க காலகட்டம் அது வந்த உடனே துணி காமிச்சிடும். ஐயோ நான் செத்து போயிட, நீ செத்து போக போறது இல்ல, அது போக போறது. அந்த ஆவி நீ இதுக்கு முன்னால இந்த ஜென்மம் எடுக்கிறதுக்கு முன்னால இது இந்த கூட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னால எந்த ஆவி வந்ததோ அதுதான் மறுபடியும் தேடி போகிறது, இன்னொரு போர்ஷன் தேடி போகிறது. அப்படி அந்த சமயத்துல எனக்கு குழப்பம் ஏற்பட்டு போயிடும், தவிப்பேன். அந்த மாதிரி சமயத்துல உன் பரிவார கணங்களோட சேர்ந்து உன் வழக்கையை அமைத்து அஞ்சல் என்று சொல்லுவாய். அந்த சமயத்தை பயப்படாதே அப்படின்னு தோற்றம் கொடுத்தா போதும், எனக்கு தரிசனம் கொடுத்தா போதும். அஞ்சல் என்பாய் நரம்பை எடுத்த இசை வடிவாய் நின்று நாயகி நான்முகி நாராயணன். இது இந்த அரம்பை அடுத்து அறிவையங்கிறது என்ன? அவர் சூழ்ந்து இருக்கின்ற பரிவார அரம்பைனா ரம்பை முதலான தேவதை தேவ மகளிர் மகளிர் சூழ வரக்கூடிய அவர் பெரிய பரிவாரத்தோட தான் வருவார். நாயகி நரம்பை சேரும் இசை வடிவம் இல்லையா? நரம்பிலே உள்ளுரைவாக இருக்கீங்க, நரம்பிலேயே உள்ளுரைந்து கொண்டு நீங்க வீணை நரம்புல சிக்கி இருக்கின்ற இசையை விடுதலை செய்கிறது. அதுக்குள்ள நரம்புக்குள்ளேயே அதுக்குள்ள இருக்கிற இசையை வெளியில கொண்டு நீதான் கொண்டு வர. அதான் நரம்பை எடுத்த இசை வடிவாகி நின்ற நாயகினா அதுக்குள்ள இருக்கு, இசை இருக்கு. அந்த இசையை விடுவிக்கிறோம். நீ தேவைப்படும், மனுஷன் தேவைப்படும். நாயகி இது பூரா நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமளை சாதி நச்சு வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயகியாதி உடையாள் சரணம் அரணன். நாயகி நாயகனுக்கு நாயகி பரமேஸ்வரனுடைய பத்னி. நான்முகி பிரம்மதேவருக்கு சரஸ்வதியாக இருக்கிறாள், நாராயணியாக இருக்கிறாள், தங்கையாக இருக்கிறாள். கை நளின பஞ்ச சாயகி, கையில மலர்கணையை வைத்திருக்கிற சாயகி பஞ்சசாயகி. கையில பஞ்சசாயகி 5 மலர்கணைகளை வைத்திருப்பவள். சாம்பவி எண்ணெயான என்ன சாயகி சாம்பவி, சம்புவின் சக்தி சாம்பவி. இங்க சாயகிங்கிறது வைத்திருப்போம் இல்லை, பஞ்சசாயகி அம்பு மலர். கை நளின பஞ்சசாயகி. பூ 5 பூ 5 கணை அப்படின்னு வச்சுக்கணும். சாயகி சாம்பவி சம்புவின் சக்தி. சங்கரி சங்கரனுடைய சம்பு இவர்தான் சிவன் தான். ஜம்பு. ஷாமளை ஷியாமளா யாமளைன்னு சொன்னார். சாதி நச்சு வாயகி சாதி நச்சு வாயகி மாலினி அப்படின்னு சேர்க்கணும், அதை கூட்டணும். நல்ல ஜாதி விஷம் வாய் உடைய அகின பாம்பு. மாலி பாம்பை மாலையாக சூடியவர். சாதி நச்சு வாய் அகிமாலி. அருமையான வாராகி வாராகி சொல்லிடலாம். வராகமூர்த்தியினுடைய வாராகி. சூலினி சூலத்தை உடையவர் சூலினி. மதங்கமா முனிவரின் குமாரியான மாதங்கி. மாலினி சரஸ்வதிக்கு பேர். இங்கே
கூட்டணுமே. சாய அது வந்து சாதி நச்சுவாயகி மாலினி. இல்ல மாலினி இல்ல, மாதங்கி. மாதங்கி வந்து மதங்கமா முனிவர். மதங்கமா முனிவர். மதங்கமா முனிவருடைய மகள் வந்து மாதங்கி. மாதங்கி தான் பார்வதி. உமையோட பேர். நான் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கேன். சரஸ்வதிக்கும் மாதங்கி இவங்க எல்லாருக்குமே they share the same name. அதனால என்று ஆயகியாதி உடையான் என்று பலவிதமான புகழை உடையவள் சரணம் அரண் நமக்கு. அவளுடைய பாதம் நமக்கு அரணாக இருக்கு. இது வந்து ரொம்ப பொருத்தமான ஸ்டாப் பாயிண்ட். நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு கண்டினியூ